ஹைதராபாத்தி பிரியாணி தெரியும், அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான ஒரு டிஷ் அது. அதுவும் ரம்ஜான் அப்போ பிரியாணி வை பயங்கரமாக இருக்கும். ஸோ இது போல் பிரியாணிக்கே வந்து டஃப் கொடுக்குற மாரி ஒரு டிஷ் இங்கே ஹைதராபாத்தில் இருக்குது. எஸ், ஹைதராபாதி ஹலீம். இது பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் மட்டும்தான் மேக் பண்ணப்படுது. இங்கேருந்து இந்தியா ஃபுல்லாக, இந்தியா மட்டும் இல்லை, வெளிநாடான துபாய், ஒமான், இது ஃபுல்லாமே இங்கேருந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ஹலீம் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 days ஆகும் கம்ப்ளீட் ப்ராசஸ். ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்தளவுக்கு ஒரு மேன் ஒர்க் இருக்குது, இது நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது. அந்த டிஷ்ஷும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ வந்து இயரில் பார்த்தீங்கன்னா ரம்ஜான் டைம் மட்டும்தான் இந்த டிஷ் வந்து கிடைக்குமே. நியர்லி இதோட பிஸ்னஸே பார்த்தீங்கன்னா அந்த ரம்ஜான் டைமில் 800 to 1000 crores வந்து இங்கே ஹைதராபாத்தில் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது போல் ஒரு சூப்பரான ஒரு அமேசிங் டிஷ்ஷோட மேக்கிங் பார்த்தா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு டோட்டலாக 21 இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ண வேண்டியிருக்குங்க. பியூர் கீ, டால், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், தென் டீப் ஆனியன் ஃப்ரை, லெமன், சால்ட், கொத்தமல்லி, க்ரீன் சில்லி, புதினா, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு, பாசுமதி ரைஸ், கோதுமை ரவா, ரோஸ் பெடல்ஸ், பாதாம், சிறுஜீரகம், பெருஞ்சீரகம், பட்டை, லவங்கம், ஏலக்காய். மார்னிங் 5 மணிக்கே பார்த்தீங்கன்னா கோட் மீட்டை நல்லா பாயில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. இது கூட க்ரீன் சில்லியும் ஆட் பண்ணி அவங்க சேர்த்து பாயில் பண்ணுவாங்க. தென் ஸ்டெப் பை ஸ்டெப் இன்க்ரீடியன்ஸை மிக்ஸ் பண்ணுவாங்க. ஸ்டார்டிங் வித் ரைஸ். இதோட மெயின் இன்க்ரீடியன்ஸே வீட் ரவா தான். இதை தான் ஹலீமோட திக்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுது. நல்லா பவுண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸ்லோ பை ஸ்லோவாக திக்காகிட்டே வருது. இதுக்கு பின்னாடி பெரிய ஹியூஜ் ஒர்க் இருக்குங்க. மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் இவங்களுக்கு இதுதான் வேலையே. சுற்றி செம்ம ஹீட்டாக இருக்குது. பட் இருந்தாலும் அவங்க அதெல்லாம் பொருட்படுத்தாமல் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா ஓல்டு ரம்ஜான் ஃபுல்லாகவும் டெய்லி இவங்களுக்கு இந்த ப்ராசஸ் தாங்க இருக்கும். அரோமா ஸ்பைசஸ் மிக்ஸ் பண்ணது போடுறாங்க. இது வந்து அரோமா ஸ்பைசஸ். ஸோ இது இந்த பாதாம், ரோஸ் பெடல்ஸ், ஜீரகம், ஸோ இது போல் எல்லா ஸ்பைசஸும் மிக்ஸ் பண்ணதை இப்போ அவங்க போடுறாங்க. இப்போ தான் மெயின் ப்ராசஸே ஒன்று ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்மாஷிங். இந்த ஹலீமோட டேஸ்ட்டுக்கு முக்கிய காரணமே இந்த ஸ்மாஷிங் ப்ராசஸ் தாங்க. இதனால தான் பார்த்தீங்கன்னா ஹலீம் ரொம்ப ஸ்மூத்தியாகவும் நம்மளுக்கு கிடைக்குது.
அலீம் வந்து எல்லாருமே மேக் பண்ணிட்டு இருக்காங்க, நமக்கு தெரியும் ஹைதராபாத்தில். அதுலேயும் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா பிஸ்தா ஹவுஸ் அப்படின்றவங்க ரொம்ப ஹியூஜ் குவான்டிட்டியில் பண்ணிட்டு இருக்காங்க. தட்ஸ் மீன் நான் எக்ஸ்போர்ட் எல்லாம் சொன்னது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஸ்தா ஹவுஸ் தான் போயிட்டுருக்கு. அவங்களுக்கு நிறைய சென்ட்ரலைஸ்டு கிச்சன் இருக்குது. ஸோ அங்கேருந்து செஞ்சு தான் இங்கே இருக்க நிறைய பிஸ்தா ஹவுஸ் ஷாப்ஸ்க்கு பிரான்ச்சஸ்க்கு வந்து அவங்க அனுப்பிச்சிட்ருக்காங்க. ஸோ தென் எக்ஸ்போர்ட்டும் இங்கே தான் நடந்துகிட்ருக்கு. பை 6 o'clock அவங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி அவங்களோட பிரான்ச்சஸ் எல்லாத்துக்குமே அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ ஆஃப்டர் வந்து நோன்பு திறந்த பிறகு எல்லா அவங்களோட பிரான்ச்லேயும் இந்த சேல்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பயங்கரமான ஒரு அமேசிங்கான டிஷ்ஷோட மேக்கிங் இப்போ பண்ணது. ஏன்னா ரொம்ப லாங் டைம் வந்து நான் வெயிட் பண்ணி இதை நான் ஷூட் பண்ணேன். ஸோ இது போல் இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக காத்துட்ருக்கு. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்டில் தென் பை ஃப்ரம் பாலாஜி காஸ்ட்.